மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. மேட்டர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஸோ மேட்டர் அப்படின்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம். நம்மளை சுற்றி ஃபுல்லாக மேட்டர்ஸ் தான் இருக்குது. த ஏர் யூ ஆர் ப்ரீதிங் இஸ் ஆல்சோ அ மேட்டர். ஸோ நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று, அதை கூட நம்ம வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். ஸோ மேட்டர் அப்படின்னா என்ன, முதல்ல அதோடைய புரிதல் நமக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எது ஒரு இடத்த அடைச்சிக்குதோ, எதுக்கு வெயிட் இருக்கோ அதை வந்து நம்ம மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளும் இடம் அடைச்சிக்குது, எல்லா பொருளுக்கும் வெயிட் இருக்குது இல்லையா. அப்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மேட்டர் தான். Matter is found in 3 states: solid, liquid and gas. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேட்டர் அப்படிங்கிற விஷயம் சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், கேஸாக இருக்கும். ஸோ 3 ஸ்டேட்லையுமே அது இருக்குது. ஸோ வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப்? அப்போ மேட்டர் வந்து எதால் செய்யப்பட்டிருக்கோம்? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளும் தான் மேட்டர் அப்படி சொல்கிறோம். அப்போ எல்லா பொருட்களும் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா, ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸால் நிறைஞ்சிருக்கக்கூடியது தான் வந்து மேட்டர். எல்லா பொருளுமே ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கிறது தான். ஆட்டம்ஸ் ஆர் தி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர். ஸோ ஒவ்வொரு மேட்டருக்குள்ளேயும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆட்டம்ஸ் அப்படிங்கிறதுடைய கோர்வை தான் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஸோ ஸ்மால் தட் யூ கேனாட் see them with your eyes or even with a standard microscope. ஸோ ஆட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப சின்னது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அது ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப் வச்சு கூட நம்மளால் ஆட்டம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஸ்டாண்டர்ட் ஷீட் ஆஃப் பேப்பர் இஸ் அபவுட் மில்லியன்ஸ் ஆட்டம்ஸ் திக். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் இருக்கு இல்லையா, அதோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அதோடைய அந்த எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னா, பல மில்லியன் ஆட்டம்ஸ் ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கியிருந்தாலும் கூட அதை விட திக்காக வந்து பேப்பர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, எவ்வளோ பேப்பரே ரொம்ப மெலீஸாக இருக்குது. ஸோ அதை விட இன்னும் சின்னது தான் ஆட்டம் அப்படின்றாங்க. Science has come up with the technology to identify structure of atoms, scanning electron microscope SEM and tunneling electron microscope TEM, which uses electricity to map atoms. ஸோ இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வந்துருச்சு. சயின்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, நிறைய பெரிய பெரிய டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு இப்போ ஆட்டம் அப்படின்றதுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டெம் அப்படின்ற ஒரு 2 மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஸோ செம்னா வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டெம்னா வந்து டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி, கரண்ட் யூஸ் பண்ணி இந்த ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. தெர் இஸ் மோர் அபவுட் ஆட்டம்ஸ் இன் தி லேட்டர், பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லேர்ன் அபவுட் தி 3 மேட்டர்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் மேட்டர். ஸோ ஆட்டமை பற்றி இன்னும் மற்ற லெசன்ஸ்லாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு மேட்டர் வந்து 3 ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னோமா, சாலிட், லிக்விட், கேஸாக இருக்கும், திடப்பொருளாக இருக்கும், திரவ பொருளாக இருக்கும், காற்றாக இருக்கும்னு சொல்லி படித்தோமா. ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். சிலிக்கன் ஆட்டம்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் via scanning tunneling microscope STM, ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. அது வந்து சிலிக்கான் ஆட்டம்ஸ் வந்து தெரியுது நமக்கு. ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஸோ ஒரு மேட்டர் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் நேச்சர்னும் போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ, தொட்டால் எப்படி இருக்கோ, அது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது, தட் இஸ் ஃபிசிக்கல் நேச்சர். ஸோ மேட்டர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேட்டர் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு அதுக்குண்டான இடத்த வந்து அதை அடைச்சிக்கும், அண்ட் அதுக்கு குறிப்பிட்ட ஒரு வெயிட் வந்து இருக்கும், அது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் வாட் இஸ் இட்ஸ் நேச்சர், அது எப்படி இருக்கும், அது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்ற கொஷின் வரும்போது ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ் பாண்டர்ட் ஓவர் சச் கொஷின். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து பழங்காலத்து ஃபிலாசபர்ஸ் வந்து நிறைய கேள்வி மேலே கேள்வியாக கேட்டதுனால இன் இந்தியா ஃபிலாசபர் நேம்டு கனடா. ஸோ இந்தியா நாட்டை சார்ந்த கனடா அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபரும், கிரீஸ் ஃபிலாசபர் நேம்டு டெமோக்ரிட்டஸ். ஸோ கிரீஸ் நாட்டை சார்ந்த ஒரு ஃபிலாசபர், அவருடைய பேர் வந்து டெமோக்ரிட்டஸ் அப்படின்றவர், கேம் டு சம்வாட் சிமிலர் ஐடியாஸ். ஸோ இவங்க 2 பேரும் இந்த மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு 2 பேரும் சேமான ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க, வெளியிடுறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமேஜின் யூ ஹாவ் அ பீஸ் ஆஃப் த்ரெட். ஸோ உன்னோட கையில் இப்போது ஒரு பீஸ் ஒரு நூலுடைய துண்டு வந்து நீ கையில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். யூ கட் இட் இன்டு 2 வித் த சேம் பீஸ். ஸோ அந்த ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட்டை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அப்போ அது 2ஆக பிரிஞ்சிச்சா. அகெயின்
டேக் அகைன் ஒன் ஆஃப் த பீஸ் அண்ட் கட் இட். ஸோ அந்த ரெண்டுத்துலேருந்து இன்னும் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை ரெண்டாக கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். டு கட் ஃபர்தர் பட் தெர் இஸ் இமேஜினரி தாட் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு அப்படியே நம்ம வந்து கற்பனை பண்ணி செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான். அந்த குட்டி குட்டி பீஸ் எடுத்து மடி அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். தேர் ஆர் நாட் பாசிபிளி ப்ராக்டிக்கல். ஆனால் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்மளால் செய்ய முடியுமா? எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப குட்டி த்ரெட்டை கட் பண்ண முடியாது. Imagine if you can cut as fine as possible and are able to see even a very small things, can we cut the rope into two without an end? ஸோ இப்போ நீ இப்படி கட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோ, எவ்வளோ குட்டியாக முடியுமோ அவ்வளோ குட்டியாக முடியுன்ற மாதிரி நீ இமேஜின் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ ஒரு நூலை வந்து 2 எண்டு இல்லாமல் நம்மளால் கட் பண்ண முடியுமா? எவ்வளோ குட்டி நூலாக இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கும், இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கும், அப்படி தான் இருக்கும் இல்லையா? கனடா அண்ட் டெமோக்ரட்டஸ் செட். ஸோ இதுக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்க? இந்திய நாட்டை சார்ந்த கனடாவும் கிரீஸ் நாட்டை சார்ந்த டெமோக்ரட்டஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி கெனாட் கோ ஆன் எண்ட்லெஸ்லி. ஸோ முடிகிற வரைக்கும் இவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் இப்போ அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. தேர் வில் பி அ பாயிண்ட் அட் விச் வி வில் நாட் பி ஏபிள் டு கட் த த்ரெட் ஃபர்தர். ஸோ ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு மேலே இந்த நூலை வந்து கட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வரும். தட் இஸ் அ பாயிண்ட் வென் வி ரீச் மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம். ஸோ எந்த இடத்துல வந்து இதுக்கு மேலேயும் இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவ்வளோதான் இதை கட் பண்ண முடியுன்ற நிலை வரும்போது அப்போ தான் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையிறோம். அப்போ பல மில்லியன் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு பொருள், ஒரு மேட்டர். We'll read more about molecules and atoms later. ஸோ இந்த மாலிகுல்ஸை பற்றியும் இந்த ஆட்டம்ஸை பற்றியும் வேறு இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வேறு லெசன்ஸில் படிக்க போகிறோம். Suffice to say that all matter is made up of very small particles, gold is made up of tiny gold particles and water is made up of tiny water particles. ஸோ எல்லா பொருள்களும் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம மேட்டர் சொல்கிறோம். ஸோ எல்லா மேட்டர்ஸையும் ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கு. கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டு பார்ட்டிகல்ஸால் செய்யப்பட்டிருக்கு. வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பார்ட்டிகல்ஸால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்தந்த பொருள் அந்தந்த மேட்டர்ஸால் செய்யப்பட்டிருக்கு, அந்தந்த ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கு. தீஸ் டைனி பார்ட்டிகல்ஸ் present in all matter are called the atoms or molecules. ஸோ அந்தந்த பொருளால் அந்தந்த ஆட்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கிற பொருள் அதை வந்து நம்ம ரொம்ப சின்ன ஒரு பொருளுடைய ரொம்ப சின்ன ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஆட்டம் சொல்கிறோம், அதை வந்து மாலிக்யூல்ஸ்னு சொல்லலாம். The particles in matter are extremely small and cannot be seen even with a powerful microscope. ஸோ ஒரு மேட்டர் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப குட்டியான ஆட்டம்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப் வச்சு கூட அந்த ஆட்டம்ஸை நம்ம கண்ணுக்கு தெரியாது. வாட் கேன் வி see in only group of particles? ஸோ அதை நம்ம தனியாக பார்க்க முடியாது, ஆனால் ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக நம்மளால் பார்க்க முடியும். Characters of the particles of the matter. Particles of matter have a lot of space in between them. ஸோ ஒரு மேட்டருக்கும் இன்னொரு மேட்டருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்னால் இங்கே ஆட்டம் சொல்கிறோமா? ஸோ ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் நிறைய இடையில வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும். இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் தி ஸ்பேசிங் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் மேட்டர்ஸ்லையும் இப்போ நம்ம சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு படித்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் மேட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து அந்தந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இடங்கள் வந்து இருக்கும். ஸ்பேஸ்னால் இடம் இருக்கும். Let us add a spoon full of sugar to the glass of water. ஸோ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சுகர் வந்து நம்ம போட போகிறோம். ஸ்டிர் வெல் நல்லா கலக்க போகிறோம். சுகர் டிஸப்பியர்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ சுகர் என்ன ஆகும்? ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் இல்லையா? வேர் ஹேஸ் இட் கான்? அந்த சுகருக்கு நம்ம போட்ட சுகர் எங்கே போச்சு? வில் த கிளாஸ் ஆஃப் வாட்டர் பி நவ் ஸ்வீட்? ஸோ இப்போ அந்த டம்ளர் தண்ணி வந்து இப்போ ஸ்வீட்டாக இருக்குமா? இருக்காதா? இருக்கும் இல்லையா? Water particles have space between them and sugar particles are now occupying these spaces. ஸோ ஏற்கனவே சொன்னேன், எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே நடுவில் ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இடங்கள் இருக்கும்னு சொன்னோமா? அப்போ நம்ம போட்ட இந்த சுகர் என்ன ஆச்சுன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருந்த இடத்த போயிட்டு இந்த சுகர் மாலிகுல்ஸ் போய் அடைச்சிக்கிச்சு. பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ இந்த வெவ்வேறு மேட்டருடைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். It is this attraction which keeps the particles together. ஸோ இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்குது. திஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது வெவ்வேறு ஃபார்முக்கு, இங்கே ஃபார்ம்னும் போது சாலிட் லிக்விட் கேஸ் அந்த ஃபார்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும்.
grouping of matter on the basis of physical state. physical state என்பது அதோடைய தோற்றம், அதோடைய கலர், அதோடைய எப்படி இருக்கும் ஷேப், அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேட்டரை வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். யூ ஆல்ரெடி நோ தட் grouping is all about matter can be grouped into solid, liquid and gases based on the above characters. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மேட்டரை வந்து சாலிட்ஸ், லிக்விட், கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறோம். தீஸ் ஆர் கால் தி ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இதுதான் என்ன சொல்கிறோம், ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ mass, shape and volume of solid, liquid and gases. Let us first take any solid, say a stone, answer the following questions. ஸோ இப்போ ஒரு கல்லை எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிறோம். இந்த கல்லை வச்சு இப்போ சில கொஷின்ஸ் கேட்குறோம். Do you need a container to know the shape of the stone? Yes or no? ஸோ இந்த கல்லுடைய ஷேப் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது உனக்கு ஒரு பாத்திரம் ஏதாவது தேவைப்படுமா? அதில் அதை வச்சு தான் நம்மளால் ஷேப் சொல்ல முடியுமா? இல்லை. If you move the stone from the ground to a table or place it on the shelf, does its shape changes? ஸோ ஒரு கல்லை எடுத்து டேபிள் மேலே இருக்கிற கல்லை எடுத்து நீ வேறு ஏதோ ஒரு ஷெல்ஃப்லையோ இல்லை ஷெல்ஃபில் இருக்கிற கல்லை எடுத்து டேபிள் மேலேயோ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஷேப் மாறுமா? மாறாது. எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். A solid does not need a container. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறோம், ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய திடமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு எந்த ஒரு கண்டெய்னரும் தேவையில்லை. ஏதோ ஒரு பாத்திரமோ ஒரு பாக்ஸோ ஒரு இதுவோ எதுவுமே தேவையில்லை. அது அப்படியே நம்ம வச்சிடலாம். It stays where it is because its particles are tightly packed into a definite shape. ஸோ நம்ம அந்த பொருளை எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோமோ, ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய அந்த பொருள் நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோமோ அது அப்படியே அங்கே இருந்துக்கும். அந்த எதுவுமே ஆகாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கிறதுனால அது நம்ம எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோமோ எப்படி வைக்கிறோமோ அது அப்படியே இருந்துக்கும். That ordinarily does not change. ஸோ அது சேஞ்ச் ஆகாது. If you take the stone from the ground, place it on the table or shelf, its shape and volume do not change. ஸோ கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து நீ டேபிள் மேலேயோ செல்ஃப் மேலேயோ எங்கே வச்சாலும் அதோடைய ஷேப் மாறப்போகிறது இல்லை. அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால அதுக்குண்டான ஷேப்பில் அது அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பென்சில் அண்ட் புக் ஆர் யூஸ்ட் ஃபார் ஸ்டடிங். ஸோ நம்ம பென்சில் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோமா? த பக்கெட் அண்ட் தி கோம்ப் ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் while the table and ladle are made of wood. ஸோ பிளாஸ்டிக் பக்கெட்ஸு, மரத்தால் செய்யப்பட்ட பொருள், இது எல்லாமே வந்து நமக்கு சாலிட் தான் இல்லையா? த ஸ்க்ரப் ப்ரஷ் அண்ட் ப்ரூம் ஆர் ரஃப் பட் த டாய் பியர் இஸ் சாஃப்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த நார் தொடப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும். ஆனால் நம்ம டாய் பியர் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம டெடி பியர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாலெல்லாம் வச்சுருப்போம், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தொடுறதுக்கு. லைட் கேன் பாஸ் த்ரூ த கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்பெக்டிகல்ஸ் பட் நாட் த்ரூ த ஆப்பிள் ஆர் அயன் பாக்ஸ். ஸோ இப்போ அயன் பாக்ஸ், ஆப்பிள் எல்லாமும் நமக்கு சாலிடு. அதே மாதிரி தண்ணி, இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே கிளாஸுக்குள்ளெல்லாம் லைட் வந்து பாஸ் ஆகும். ஆனால் இதே ஆப்பிள்குள்ளேயோ அயன் பாக்ஸ்குள்ளேயோ லைட் வந்து பாஸ் ஆகாது. The cow and the bird are living things while the rest are not. ஸோ பேர்ட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பொருள்கள். ஆனால் மற்றது எல்லாமே, மற்ற சாலிட் எல்லாம் வந்து உயிரற்ற பொருள்கள். வாட்டர் இன் த கிளாஸ் இஸ் அ லிக்விட் பட் ஏர் இன் த பலூன் இஸ் அ கேஸ். ஸோ கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணின்னு வந்து லிக்விடுன்னு சொல்கிறோம். பலூனில் இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்ம கேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரெஸ்ட் ஆர் சாலிட்ஸ். இதை சுற்றி இருக்கக்கூடிய மற்றது எல்லாமே சாலிட் தான். The feather and the paper cup can float but not the apple or the apple or the piece of stone. ஸோ ஃபெதரோ பேப்பரோ தண்ணியில் போட்டோம் அப்படின்னா மிதக்கும். ஆனால் ஆப்பிளோ கல்லுலையோ தண்ணிக்குள்ளே போட்டால் மிதக்காது, அது முழுகிரும். The rubber band can be stretched but not the comb. ஸோ ரப்பர் பேண்டை நம்மளால் இழுத்து மறுபடியும் அதோடைய பொசிஷன் விட முடியும். ஆனால் நம்ம சீப் எடுத்துகிட்டு நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா? முடியாது. Thus we see similarities and differences between things and sort them in many different ways. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை கண்டுபிடிக்கிறோம். ஒற்றுமைகள்னு பார்த்தா எல்லாமே சாலிடு, ஆனால் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாஃப்டாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது, ஸ்ட்ரெச் பண்ண முடியும், மிதக்காது, முழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது திங்ஸ், இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த டேபிள் காலமில் எடுத்து போடலாம். மேட்டர் அரவுண்ட் அஸ், எல்பிஜி, அயன், வுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர், ஆயில், ஏர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பொருளெல்லாம் இடத்த அடைச்சிக்குதோ பொதுவாக நம்ம அதை வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்.
How do you classify the items of the above list as solid, liquid and gases? ஸோ மேலே அந்த பொருளெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி solid, liquid and gas அப்படின்னு பிரிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. Should have done it based on the some properties items like brick and door which are hard comes under solid. ஸோ செங்கல், brickனா செங்கல், ஸோ செங்கல் டோர் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் தொடுறதுக்கு, அதனால் அதை நம்ம சாலிட் சொல்கிறோம். திங்ஸ் தட் ஃப்ளோட் கம்ஸ் அண்டர் லிக்விட். ஸோ எந்த பொருளெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுமோ, ஊற்றுனா அப்படியே பாஞ்சு ஓடுமோ, அதெல்லாம் நம்ம லிக்விடுன்னு சொல்கிறோம். அதர் விச் ஆர் வெரி லைட் அண்ட் கேன் ஃப்ளோ மோர் ஃப்ரீலி கம்ஸ் அண்டர் கேஸஸ். ஸோ அதை விட இன்னும் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது, அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டாவே அது அப்படியே தண்ணியை விட இன்னும் வேகமாக பரவும், அந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து நம்ம கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெல், யூ ஆர் ரைட். ஸோ இது கரெக்ட் தான். டேக் அ லுக் அட் த ஃபிகர் கிவன் பிலோ. வாட் டு யூ அப்சர்வ்? ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த பிக்சர்ஸ், இந்த டேபிளர் காலம் பார்க்கலாம். பார்ட்டிகல்ஸ் இந்த சாலிட். ஸோ ஒரு சாலிட் பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே பார்ட்டிகல்ஸ், அதாவது ஆட்டம்ஸாக இருக்குது, நிறைய ஆட்டம் சேர்ந்தது தான் ஒரு பார்ட்டிக்கல், ஒரு பொருள், ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ சாலிடில் எப்படி இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து பேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன் சாலிட் த பார்ட்டிகல்ஸ் ஆர் டைட்லி பேக்டு வித் வெரி லிட்டில் ஸ்பேஸ் பிட்வீன் தெம். எக்ஸாம்பிள் ஸ்டோன். ஸோ ஒரு ஸ்டோன் எப்படி அதோடைய ஷேப் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக, ஒன்றோட ஒன்று ரொம்ப டைட்டாக ஒட்டிகிட்ருக்கும், அதனால் அதுக்குள்ளே இடையில ஸ்பேஸ் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். அதே லிக்விடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்டிகல்ஸ் அண்ட் லிக்விட் ஆர் அரேஞ்ச்ட் இன் ரேண்டம் அண்ட் இர்ரெகுலர் வே. ஸோ ரொம்ப ரேண்டமாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடக்கும், இர்ரெகுலராக இருக்கும். இப்போ சாலிடில் பாருங்கள், ஒன்று கடனு அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் லிக்விடில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்க மாதிரி இல்லாமல் இங்கே அங்கே ரேண்டமாக இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதை வந்து நம்ம லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். அதே கேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஆர் அரேஞ்ச் ஃபார் அப்பார்ட், ரொம்ப தூரமாக இருக்கும் ஆட்டம்ஸ் ஒன்று ஒன்று, ரொம்ப ஈஸியாக அதால் ஃப்ரீயாக வந்து மூவ் ஆக முடியும். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸை நம்ம வந்து கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லெட் அஸ் பிளேஸ் அ புக் ஆன் அ டேபிள், லெட் இட் நாட் பி டிஸ்டர்ப்ட், அப்சர்வ் ஃபார் 5 minutes. ஸோ ஒரு டேபிள் மேலே எடுத்து ஒரு புக்கை வச்சிடலாம், அது ஒரு 5 நிமிஷம் கவனிக்கலாம் நம்ம. அதில் ஏதாவது அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். நவ் டேக் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆட் ஜஸ்ட் ட்ராப் ஆஃப் இங்க் கேர்ஃபுல்லி அட் தி சென்டர், டு நாட் ஷேக் ஆர் ஸ்டிர். ஸோ மறுபடியும் இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு ட்ராப் இங்க் அதுக்குள்ளே விடுங்க, அதை எதுவுமே அசைக்காமல் அப்படியே வச்சுருங்க. நவ் லைட் அண்ட் இன்சென்ஸ் ஸ்டிக் அண்ட் கீப் இட் இன் ஒன் கார்னர் ஆஃப் தி ரூம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஊதுவத்தி எடுத்துகிட்டு, இங்கே இன்சென்ஸ் ஸ்டிக்குனா ஊதுவத்தி, ஸோ ஊதுவத்தி எடுத்துகிட்டு பற்ற வச்சுட்டு ஒரு ரூமில் ஒரு கார்னரில் வச்சு விட்டுருங்க. லெட் அஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், இதை வச்சு நம்ம சில கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். டிட் த புக் மூவ்? ஸோ அங்கே வச்சுருக்க புக் அங்கேருந்து மூவ் ஆச்சா? இல்லை. டிட் த இங்க் பார்ட்டிகல்ஸ் மூவ் அண்ட் ஸ்ப்ரெட் இட் செல்ஃப் இன் வாட்டர்? இப்போ இங்க் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே அங்கங்கே மூவ் ஆகி தண்ணி ஃபுல்லாக கலர் மாறுச்சா? ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் கம்ப்ளீட் மிக்சிங்? ஸோ அப்படி மாறுச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆச்சு, அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக போய் பரவுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு? டிட் யூ கெட் த ஸ்மெல் ஆஃப் தி இன்சென்ஸ் ஸ்டிக் ஃப்ரம் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங்? ஸோ நீ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கியோ அங்கேருந்து உனக்கு அந்த ஊதுவத்தியுடைய ஸ்மெல் உனக்கு வந்து ரீச் ஆச்சா? உன்னால் அந்த ஊதுவத்தியுடைய ஸ்மெல் வந்து ஸ்மெல் பண்ண முடியுதா அப்படின்னு வைக்கிறாங்க. ஹவு ஃபாஸ்ட் டு யூ கெட் த ஸ்மெல்? ஹவு டிட் த ஸ்மெல் ரீச் யூ? ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ஊதுவத்தி பற்ற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு அந்த ஸ்மெல் உன்னை வந்து ரீச் ஆச்சு? அந்த ஸ்மெல் எப்படி உன்கிட்ட அந்த ஸ்மெல் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. You may conclude that the particles of gases and liquid can move and that among gases more easily. ஸோ இந்த கொஷின்ஸ், இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கேஸுடைய பார்ட்டிகல்ஸும் லிக்விடுடைய பார்ட்டிகல்ஸ், அதாவது ஆட்டம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும். கேஸ் பார்ட்டிகல்ஸ் இன்னமும் ஈஸியாக மூவ் ஆகும். we call this movement as diffusion. ஸோ இந்த மூமெண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்யூஷன், பரவுறதுன்னு சொல்கிறோமா, தட் இஸ் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷனுக்கு definition கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்யூஷன் இஸ் த டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை தி அவைலபிள் ஸ்பேஸ். ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணோம், அப்படியே பரவி போய் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் போய் அடைச்சிக்கோன்னு படிச்சிருக்கோமா, அதுதான் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன்னா என்னது, டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட், பரவக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா இந்த ஆட்டம்ஸ்க்கு, அதுதான் வந்து டிஃப்யூஷன். எதுக்காக? டு ஆக்குபை தி அவைலபிள் ஸ்பேஸ், எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த இடத்த போய் அடைச்சிக்கிறதுக்காக இது பரவுது, அதுதான் டிஃப்யூஷன். ஸோ இது வாட் இஸ் டிஃப்யூஷன் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் தான் நம்ம எழுதுறோம். Liquid atoms are packed more loosely which allows things to be able to pass through it. ஸோ லிக்விடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், ஆட்டம்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தான் பேக் ஆகிருக்கும்னு நம்ம படித்தோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுது, தனக்குள்ளே இன்னும் வேறு பொருளெல்லாம் வந்து அடைச்சிக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுது. லிக்விட் இஸ் எஃபெக்டட் பை கிராவிட்டி மோர் தேன் எனிதிங். ஸோ லிக்விட் வந்து இந்த கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி சொல்கிறோமா, ஸோ அந்த கிராவிட்டியால் அதுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது. லிக்விட்ஸ் ஆர் ஆல்வேஸ் மூவிங் டியூ டு கிராவிட்டி
அரவுண்ட் இட். ஸோ கிராவிட்டியை வச்சு தான் அந்த லிக்விடுடைய மூமெண்ட் வந்து அமையுது. Gas atoms are spread out so far you can walk through it without any restriction. ஸோ கேஸ் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் அதால் பரவ முடியுமோ அது வரைக்கும் அது பரவிட்டே இருக்கும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். அதை அடைச்சி வைக்காமல் இருந்தால் அது பரவிட்டே இருக்கும் ஃபுல்லாக. கேஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டி. கிராவிட்டிக்கும் புவி ஈர்ப்பு சக்திக்கும் கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் லிக்விட் வந்து அந்த கிராவிட்டியை பொறுத்து தான் ஃப்ளோ ஆகும். ஆனால் கேஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. த கேஸ் ஆட்டம்ஸ் நெவர் ஸ்டாப் மூவிங் அண்ட் இட் நெவர் ஸ்டேஸ் இன் பிளேஸ். கேஸ் ஆட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் அது நகர்ந்துட்டே இருக்கும், ஒரு இடத்துல அது தங்கவே தங்காது. மூமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை சாலிட்ஸ் அண்ட் they do not diffuse like liquids or gases. ஆனால் சாலிடை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து எங்கேயும் நகராது, எங்கேயும் அது வந்து டிஃப்யூஸ் ஆகவே ஆகாது, சாலிட் மாதிரியோ கேஸ் மாதிரியோ. இன் ஃப்ளூயிட்ஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆர் அண்டர் மோஷன். ஸோ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அது வந்து மூமெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஹென்ஸ் கேன் புஷ் இங்க் ஆர் ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் ஹியர் அண்ட் தேர். அதனால் என்ன பண்ணால் அது மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கையும் இந்த ஸ்மோக்கையும் புகையையும் என்ன பண்ணுது, அது அப்படியே பரவறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Compressible as compared to liquid and solid. ஸோ லிக்விட் சாலிட் இந்த கேஸ் இதில் வந்து கம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்? கம்ப்ரெசபிள் அப்படின்னா அழுத்தி வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸை நம்ம அமுத்தி போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு பாத்திரத்துக்குள்ளே? முடியாது. அதே மாதிரி தண்ணி ஒரு குடத்துலையோ ஒரு ட்ரம்லையோ ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கையை வச்சு அழுத்தி இன்னும் எடுத்துகிட்டு போய் அடைக்க முடியுமா தண்ணியை? முடியாது. ஆனால் கேஸ் வந்து அப்படி இல்லை, எவ்வளோ வேணாலும் நம்ம அழுத்தி அதில் இன்னும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு சர்டன் லிமிட் வரைக்கும். அதுதான் வந்து கம்ப்ரெசபிள், அழுத்தி ஸ்டோர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது லிக்விடில் எப்படி இருக்குது, சாலிட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. லெட் அஸ் டேக் 3 identical syringes, close the nozzles tightly with the cork. ஸோ 3 சிரஞ்ச் எடுத்துக்கிறாங்க, அதில் கார்க் போட்டு அதை வந்து டைட்டாக அடைச்சிடுறாங்க. ஆஃப்டர் ரிமூவிங் த ப்ளக்கர் ஃபர்ஸ்ட் let us fill it with fine chalk powder. ஸோ ஒன்றுத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா chalk powder எடுத்து ஃபில் பண்ணிடுறோம். now put the plugger back and try to press it down. ஸோ chalk powder போட்டுட்டு அந்த ப்ளக்கர் எடுத்து போட்டு அழுத்தும் போது நம்ம என்ன கவனிக்கிறோம் அதில்? Now let us fill the second one with water. ஸோ இப்போ ரெண்டாவது சிரஞ்ச் எடுத்துகிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி எடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ட்ரை ப்ரெஸிங் த ப்ளக்கர் டவுன். வாட் டு யூ அப்சர்வ்? ஸோ இப்போ அந்த சிரஞ்சில் இருக்கிற ப்ளக்கரை அமுத்தும் போது இப்போ என்ன கவனிக்க முடியுது நம்மளால்? let us now draw the piston back to suck air into the third one. ஸோ இப்போ மூணாவது இது எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பிஸ்டனை மேலே இழுக்கும் போது ஃபுல்லாக வந்து காற்று வரும் இல்லையா, அதுக்குள்ளே காற்று வந்து ஏறும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் காற்று அதில் அடையும். ப்ரெஸ் த ப்ளக்கர் டவுன். வாட் டு யூ அப்சர்வ்? ஸோ இப்போயும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன கவனிக்கிறீங்க? இஸ் இட் ஈஸி ஆர் ஹார்ட் டு ப்ரெஸ்? ஸோ இந்த கேஸ் இருக்கக்கூடிய அந்த ப்ளக்கரை வந்து நம்ம அழுத்தும் போது ஈஸியாக இருக்கா ஹார்டாக இருக்கா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு? ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஷேர் அமாங் த குரூப் மெம்பர்ஸ். ஸோ இது மூணுத்துடைய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட. யூ வுட் நாட் ஹேவ் அப்சர்வ் தட் தி ப்ளக்கர் மூவ் ஃப்ரீலி வென் ஏர் வாஸ் ப்ரெசென்ட். ஸோ ஏர் காத்திருக்கக்கூடிய அந்த ப்ளக்கர் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் chalk powder இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரெஸ் அந்த பிஸ்டன் ஹார்ட்லி மூவ்டு. ஸோ தண்ணி இருக்கக்கூடிய அந்த பிஸ்டனையோ இல்லை chalk powder இருக்கக்கூடிய பிஸ்டன் வந்து ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும் உங்களுக்கு. We conclude that gas are highly compressible as compared to liquids and solids. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? கேஸ் தான் வந்து அதிகமாக நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். லிக்விடும் சாலிடை விட கேஸ் தான் நம்மளால் ரொம்ப அழுத்தம் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ சம்மப் பண்ணலாம் பாருங்கள். சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, கேஸ்னா என்ன, ஏற்கனவே அதை பற்றி தனித்தனியாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க. டெஃபினட் ஷேப் அண்ட் வேல்யூம். ஸோ சாலிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா திடப்பொருளுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கும், குறிப்பிட்ட இடத்த வந்து அதை அடைச்சிக்கும். வேல்யூம்னா அது இடத்த அடைச்சிக்கிறது. தென் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அதுக்கு இருக்கும். தென் லிக்விட் எப்படி இருக்கும்? நோ டெஃபினிட் ஷேப், அதுக்கு ஷேப் இருக்காது. லிக்விட் அட்டைன் த ஷேப் ஆஃப் தி வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். எந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போடுறீங்களோ அந்த பாத்திரத்துடைய ஷேப் வந்து இந்த லிக்விட் எடுத்துக்கும். கேஷியஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நெய்தர் அ டெஃபினிட் ஷேப் நார் அ டெஃபினிட் வேல்யூம். ஸோ இதுக்கு குறிப்பிட்ட ஷேப்பும் கிடையாது, குறிப்பிட்ட இடத்தையும் இது அடைச்சிக்காது. கம்ப்ரெசபிள்னு என்னது? அழுத்துறது. ஸோ சாலிட் ஸ்டேட்டை வந்து நம்மளால் ரொம்ப அழுத்தம் கொடுக்க முடியாது. லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் நம்மளால் அழுத்தம் கொடுக்க முடியும். ஆனால் கேஷியஸ் ஸ்டேட் ஹைலி கம்ப்ரெசபிள், நிறைய நம்ம அதை அழுத்த முடியும்.
there is little space between the particles of solid. ஸோ சாலிட் பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் லிக்விட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் ஸ்பேஸ் பிட்வீன் தெம், கொஞ்சம் நிறையவே ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் கேஷியஸ் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய லிக்விடை விட இன்னும் அதிகமான ஸ்பேஸ் வந்து இருக்கும். தென் சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தீஸ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் தி ஈச் அதர் வித் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும். இந்த லிக்விட் ஸ்டேட்டில் வந்து லெஸ் தேன் சாலிட், இந்த சாலிடை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிடிச்சிருக்கும். கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ரொம்பவே ஃப்ரீயாக அங்கங்கே இருக்கும், திரிஞ்சிட்ருக்கும். தென் சாலிட் ஸ்டேட் பார்ட்டிகல்ஸ் ஆர் சாலிட் மூவிங் cannot மூவ் ஃப்ரீலி. ஸோ சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆகாது. லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே அங்கே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும், ரேண்டமாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே அங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.